ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஐந்தாவது அணியா டாப் 8க்குள்ள குவாலிஃபை ஆயிருக்காங்க யூ மும்பா. அதை பத்தி டீடைல்டா பேசுறேன். அண்ட் இன்னைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் பெற்ற வெற்றி தமிழ் தலைவாசுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? அண்ட் பெங்களூரு புல்ஸோட ஒரு ரெக்கார்டு அண்ட் கூடவே இப்போ நடந்துட்டு இருக்க யூத் ஏசியன் கேம்ஸ்ல இந்தியாவோட டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, first of all உங்ககிட்ட இந்த குட்டியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். ஃபர்ஸ்ட் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸை பத்தினதான். பெங்களூர் புல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமாடா ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு இன்ஸ்டாகிராம்ல இது கூடவா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோ கபடி லீக் டீமுக்கும் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் வந்தது கிடையாது. கபடி பிளேயர்ஸ்ல பவன் ஷாவத், ராகுல் சௌத்ரி மாதிரியான பிளேயர்ஸுக்கு தான் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கறதே இருந்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு முதல் அணியா ப்ரோ கபடி லீக்ல இருந்து பெங்களூர் புல்ஸுக்கு தான் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மறந்துடாதீங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படியே பெங்களூர் புல்ஸ் ஃபேன்ஸா மாறுவாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டேன். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் டீமா இது நார்மல் விஷயம் தான், பட் ஒரு கபடியோட பிரான்ச்சைஸிக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பா பாராட்டுக்குரிய விஷயம். வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ், 3வது ஏசியன் கேம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுல கபடி ஈவெண்ட்டும் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து இந்தியா வெஸ் பங்களாதேஷ் போட்டி இருந்துச்சு கேர்ள்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுல 46க்கு 18 சொல்லிட்டு 28 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இந்தியா கேர்ள்ஸ் வந்து இந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க. சோ ஓவரால் பார்க்கும்போது இந்தியாவோட டாமினன்ஸ் இப்பவே ஃபர்ஸ்ட் போட்டியிலே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை தொடர்ந்து பாய்ஸும் வந்து நாங்க மட்டும் சலச்சவங்களான்னு சொல்லிட்டு 83க்கு 19 சொல்லிட்டு சேம் பங்களாதேஷ் டீமை பீட் பண்ணிருப்பாங்க 64 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல. இதுவும் ஒரு தரமான சம்பவம், டவுட்டே வேணாம். சோ இந்த மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. டே 1 மார்னிங் செஷன் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாய் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 போட்டிகள் நடந்துச்சு. பஹ்ரைன் வந்து பாகிஸ்தான் கிட்ட 87க்கு 21 தோத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈரான் வந்து தாய்லாந்து 72க்கு 19 அண்ட் தென் கடைசியா நம்ம இந்தியா 83க்கு 19 பங்களாதேஷையும் பீட் பண்ணியிருந்தாங்க. பாய் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை தாய்லாந்து 46க்கு 26 இந்தியா 46க்கு 18 சொல்லிட்டு பங்களாதேஷும் பீட் பண்ணியிருந்தாங்க. இது டே 1 மார்னிங் செக்ஷனோட ரிசல்ட் மட்டும் தான். அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த ரிசல்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 19 அன்னைக்கு 2 போட்டிகள், இப்போ 3 போட்டி ஆயிருச்சுல, ட்ரிபிள் பங்கா இருந்துச்சு. அதை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ், யூ மும்பா வெஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ், இன்னொரு பக்கம் பட்னா வெஸ் பல்தான்ஸ், எல்லாமே செம்ம போட்டி. ரிவ்யூவை குயிக்கா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் 30க்கு 25 சொல்லிட்டு இந்த போட்டியை தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் சார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் சார்பா மஞ்சித் 1, அவிதுகான் 1, அஜித் பவார் 4, விஜய் மாலிக் 8, பரத் 7, சுபம் செண்டே 2, அன்கித் 4. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. அப்படியே குஜராத் பக்கம் வந்தோம் அப்படின்னா விஸ்வந்த் வீர் 2, நிதின் பன்வர் 2, ரோஹித் நண்டால் 0, இமான்சு சிங் 6, ராகேஷ் 5, லக்கி சர்மா 4, முகமது ரெசா சடுலுச்சி 3. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அன்கித் தாகியா 2. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது குஜராத் ஜெயண்ட்ஸ் 11, தெலுங்கு டைட்டன்ஸ் 11. செம்ம ஈக்குவலா போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது. செகண்ட் ஹாஃப்ல தான் தெலுங்கு டைட்டன்ஸோட டாமினன்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் யாருங்கிறத காட்டியிருந்தாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த டீமா, இந்த குஜராத் ஜெயண்ட்ஸா போன மேட்ச் தமிழ் தலைவாசம் முடிச்சு விட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளவுதான் அவங்களால கொடுக்க முடிஞ்சிருந்துச்சு. தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட அவங்களால தாக்கு பிடிக்க முடியலங்கிறதா உண்மை. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடி இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷனும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் டாப் 4க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு தான் அவங்க தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. விஜய் மாலிக் 8, பரத் 7 பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல தான். அண்ட் கூடவே அன்கித் 4 புள்ளிகள், சுபம் செண்டே 2, அஜித் பவார் இன்னைக்கு கொஞ்சம் செம்மையா சைன் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு 4 புள்ளி எடுத்திருந்தாரு. பெருசா சப்ஸ்டிட் பண்ண மாட்டாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் காலங்காலமா ஃபாலோ பண்ண அந்த ஃபார்முலாவை இப்போ இந்த டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. கண்டினியூ பண்ணா நல்லா தான் இருக்கும். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சரியா இல்ல. அதாவது பழைய குஜராத் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. தமிழ் தலைவாசுக்கு எதிராக கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம தப்பா இட போட்டுற கூடாது இல்ல. அதனால திரும்பவும் பழைய ஃபார்முக்குள்ள வந்துட்டாங்க குஜராத். யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கேப்டன் ராகேஷ், முன்னாள் கேப்டன் முகமது ரெசா உட்பட எல்லாருமே சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் தான். அதனால டீம் ஆட்டோமேட்டிக்கா தோத்துட்டாங்க. வேற வழியே இல்லாம போயிருச்சு. இந்த போட்டியை தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணதுனால, அதாவது குஜராத் தோத்ததுனால தமிழ் தலைவாசோட பிளே ஆஃபுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்து டீடைல்டா ஒரு வீடியோ போட போறோம். இந்த வீடியோ பார்க்கணும் என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல்
ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு ஒரு vlog சேனல் இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. முடிஞ்சா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டேவோட இரண்டாவது போட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டி இதுதான். பிகாஸ் யூமும்பா வெஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் போட்டி டை பிரேக்கர் போய் டை பிரேக்கர்ல நம்ம அல்லு சதீர் சூப்பர் ரைட் பண்ணி இந்த போட்டியை வின் பண்ணிருப்பாங்க நம்ம யூமும்பா. சோ ஓவரால் இந்த டீமோட ஸ்டார்டிங் செவன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஜித் சவான் 6 புள்ளிகள், சுனில்குமார் 4 புள்ளி, பர்வேஷ் பெயின்ஸ்வால் 1, சந்தீப் 5, சந்தீப் 9 புள்ளிகள், அமீர் முகமது ஜஃபர் தனியஸ் 6, ரிங்கு 1, விஜய்குமார் 3 அண்ட் சப்ஸ்டிட்யூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. அப்படியே ஹரியானா பக்கம் வந்தோம் அப்படின்னா வினய் வந்து பாத்தீங்கன்னா 3 புள்ளிகள், நீரஜ் 2, ஜெய்தீப் 9 புள்ளிகள். இன்னைக்கு பனுசா வேற லெவல்ல டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த ஒரு மேட்ச்ல மட்டுமே 9 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அடிச்சு நவுத்தி இருந்தாரு. அதுக்கப்புறமா சாகில் நர்வால், நம்ம முன்னாள் சந்தீப் நர்வால் பார்த்திருப்பீங்களா, அவரோட பிரதர் இவரு, எங்கர் பிரதர் நினைக்கிறேன், 6 புள்ளி எடுத்திருந்தாரு. சிவம் பட்டாரி 4, ராகுல் 3, ஹர்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சப்ஸ்டிட்யூட்டை பொறுத்த வரைக்கும் கேன்ஷியம் மேகர் 2 அண்ட் மயங்க் சைனி 3. ஓவரால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கேமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறப்போ போட்டியை டை பண்ணி தான் இந்த போட்டியும் முடிச்சிருந்தாங்க. சரி ஓகே, இன்னொரு டை பிரேக்கர் லோட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஹரியானா கை கொஞ்சம் ஓங்கிச்சு செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் திரும்பவும் யூமும்பாவோட கை ஓங்கி போட்டியை ஈஸியாவே டை பண்ணி விட்டாங்க. 37க்கு 37ன்னு சொல்லிட்டு போட்டி டையும் ஆயிடுச்சு. யூமும்பா சார்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் பார்க்கும்போது சந்தீப் அண்ட் அஜித் சவானோட ஒரு சில குரூஷியலான ரைட்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் விஜய்குமார் கூடவே சுனில்குமார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்திருந்தாங்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஆல்சோ பர்வேஷ் கிட்ட இருந்து வந்த ஒரு சில மூவ்ஸ் நல்லா இருந்துச்சு, சப்போர்ட் நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த பக்கம் இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இங்க கண்டிப்பா ஜெய்தீப்பும் கூடவே நம்ம சாகில் 2 பேரும் தான் கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து போட்டியை வந்து இவங்க பக்கம் திருப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா போட்டியை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 டீமும் போராடி 37க்கு 37ன்னு சொல்லிட்டு டை பிரேக்கர்ல கொண்டு போய் நிறுத்தினாங்க. டை பிரேக்கர்ல இவங்க தான் 5 ரைடர்னு ஃபிக்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரப்போ எல்லாருமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் அந்த இடத்துல வந்து பர்வேஷ் பெயின்ஸ்வால் ஒரு டேக்கிள் பண்ணிருப்பாரு அகைன்ஸ்ட் ராகுல் செத்பல், செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அல்லு சதீஸ் உள்ள போனாரு, ஒரு சூப்பர் ரைடர் பண்ணி மேட்சை மாத்தி விட்டாரு. அங்கேயே போட்டி யூமும்பா பக்கமா வந்துருச்சு. இந்த போட்டியை ஹரியானா வின் பண்ணியிருந்தா அவங்க குவாலிஃபை, இந்த பக்கம் யூமும்பா வின் பண்ணதுனால அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இங்க யூமும்பாவோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு கிடைச்ச கிரெடிட்ஸ் தான் இந்த டாப் 8 குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. டேபிள் 5வது இடத்த பிடிச்சி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட எய்ம் டாப் 4 தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்து அதை பத்தி பேச தான் போறோம். இந்த டேவோட 3வது போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியும் கூட. பட்னா பைரட்ஸ் இது 38க்கு 27ன்னு சொல்லிட்டு பல்தான்ஸ் எதிராக வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அன்கித் குமார் 2 புள்ளிகள், தீபக் 2, பாலாஜி அந்த புள்ளிகள், ஐயன் 17 புள்ளிகள், மந்தீப் குமார் 0, நவ்தீப் 3, அன்கித் 3. சப்ஸ்டிட்யூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. பல்தான்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல தான் யங்ஸ்டர்ஸ் இறக்கி இருந்தாங்க, அதாவது பெஞ்சஸ் செக் பண்றதுக்காக உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. சச்சின் 4 புள்ளிகள், அவினேஷ் நடராஜன் 3, வைபவ் வந்து 2 புள்ளிகள், அபிஷேக் உங்கே 3, முகமது இஸ்மாயில் நபிபெக்ஸ் 5 புள்ளிகள். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல, அதே நபிபெக்ஸ் தாங்க. ராகேஷ் 3, சஞ்சீவ் 1 அண்ட் சப்ஸ்டிட்யூட்டை பொறுத்த வரைக்கும் மிலான் மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஆக்சுவலி இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பல்தான்ஸ் 15 பட்னா 13. எஸ், பல்தான்ஸ் 0 தான் முடிச்சிருந்தாங்க. பல்தான்ஸ் வந்து இப்போதைக்கு அவங்களோட பெஞ்ச் மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு பெஞ்சில் இருக்கிற எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் 7 இது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க 15 புள்ளிகள் எடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல 12 மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. பட் இந்த பக்கம் பட்னாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல சேர்த்து பிடிச்சாங்க. அயன் மட்டுமே தனியா 17 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. இதெல்லாம் பார்க்கவே அமேசிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த போட்டி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு முகமது இஸ்மாயில் நபிபக்ஷ் இந்த பேரை கேட்கவும் அவரை ஸ்கிரீன்ல பார்க்கவும் அவரோட ஜெர்சி நம்பர் 2 பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த நபிபக்ஷ் வந்து பாத்தீங்கன்னா பிகேல தவிர்க்க முடியாத ஒரு ஈரானியன் பிளேயரா இருந்திருக்காரு. பட் இப்போ அவர் காணாமலே போயிட்டாரு. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நமக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு. அவர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் பல்தான்ஸ் டீம்ல இருக்காருங்கிற ஞாபகமே நமக்கு இப்போ வந்திருக்கு. அதுதான் வந்து பெரிய விஷயமா நான் எனக்கு தோணுது. எத்தனை பேர் என்ன மாதிரி நீங்க வந்து ஆமா இல்ல இவர் இங்கதான் இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸ் ஆனீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓவரால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பட்னா பைரட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தெரிஞ்சாலுமே அதுக்கப்புறமா சுதாரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாவே பல்தான்ஸை போட்டு போட்டி எடுத்துட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் தான், சோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, கண்டிப்பா வாங்குவாங்க அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பட்னா பைரட்ஸ். கொஞ்சம் ஈஸியாவே இந்த போட்டியை வின் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கீழே இருந்து ஒரு டீம் இப்போதைக்கு பிளே ஆஃபுக்கு போக முடியும் அப்படின்னா பட்னா பைரட்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களால 16 புள்ளிகள் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். மற்ற எந்த டீமுக்குமே அந்த வாய்ப்பு கிடையாது. சோ இவங்க போவாங்களா இல்லையா அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் இவங்க ஒரு டீமுக்கு இடையா இருக்கிறாங்கன்னா அப்படின்னா தமிழ் தலைவாசு தான். என்ன பண்ண போறாங்க நான் அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.